Okay. Fill in the blanks using indefinite articles. Articles கொள்ளுக்க என்னென்ன வரும்? Articles கொள்ளுக்கத்தான் வும் என்னும் தவும் வரும். என்ன? How many articles are there? Three. Three. What are they? And the. Oh, and the. அப்ப இந்த articles நாங்க ரெண்டு கேட்டகரிஸா பிரிப்போம். ஒன்று definite article, அடுத்தது Indefinite. indefinite Indefinite article. indefinite article. Definite article குள்ளுக்கு தான் என்ன வரும்? the வரும். Indefinite articleக்கு தான் Indefinite. என்ன வரும்? ஓகே. சில இடங்கள்ல ஆர்டிகல்ஸ் வராது கூட. இப்ப இந்த நாலேஜை வச்சு நீங்க இந்த பிளாங்க்ஸ் இருக்கிற இதுல நீங்க இன்டெஃபினிட் ஆர்டிகல்ஸ் போடணும். இன்டெஃபினிட் ஆர்டிகல்ஸ் போடணும், என்னத்தை போடணும்? என்னும் மாற்றி மாற்றி போடணும். எங்க வரும் எங்க என் வரும்னு உங்களுக்கு தெரியும். ஒரு வேர்டுட ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து வவல் லெட்டரா இருக்கணும், வவல் சவுண்ட் வரணும், சிங்குலரா இருக்கணும், கவுண்டபிள் நவுனா இருக்கணும், ஒன்று போட வேண்டிய தேவையும் இருக்கணும். இது எல்லா கண்டிஷனும் ஃபில் பண்ணா நீங்க என் போடுவீங்க. அப்படி இல்லாட்டி போடுவீங்க, அப்படி இல்லாட்டி போடவும் மாட்டீங்க. ஓகே, பாப்போம். ஷி ஏட் என்ன வரும்? N orange. N orange for breakfast. மீனிங் என்னது? அவள் orange breakfast சாப்பிட்டாள். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு orange சாப்பிட்டா. ஓகே, அப்ப orange ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து ஓ, வவல் லெட்டராகவும் இருக்குது, வவல் சவுண்டாகவும் இருக்குது, கவுண்டபிள் நவுனாகவும் இருக்குது, ஒன்று போட வேண்டிய தேவையும் இருக்குது. அப்ப இட்ஸ் ஓகே. We stayed in A hotel. a hotel near the beach. We stayed Near the in beach. a hotel near the beach. Okay. அது மீனிங் என்னது? நாங்க எல்லாரும் பீச்சுக்கு நியர் இருக்க ஹோட்டல்ல ஸ்டே பண்ணோம். ஸ்டே பண்ணோம். ஓகே. They climbed dash Mount Everest last year. Mount Everest தான் மீனிங் என்னது? ஒரு இவரெஸ்ட் சிகரம். அப்ப ஆக மொத்தம் உலகத்துல எத்தனை எவரெஸ்ட் சிகரம் இருக்குது? உலகத்துல எத்தனை ஸ்ரீலங்கா இருக்குது? ஒன்றே ஒண்ணுதான் இருக்குது. அப்ப இவரெஸ்ட் சிகரம், மவுண்ட் எவரெஸ்ட் அப்படின்றது எத்தனை இருக்கும்? ஒன் தான் இருக்கு. அப்ப ஒன் வந்தா ஒன்றே ஒன்று தான் இருக்குது. நீங்க அப்ப ஒரு எவரெஸ்ட் சிகரத்துக்கு மேல ஏறினாருடா, மத்ததுல ஏறலையா? அப்ப மத்ததுல ஏறுறதுக்கு மத்தது ஒன்று இருக்குதா? இல்லனா நிறைய இருந்தா தான் நீங்க அதுல ஒன்றுல ஏறினாருன்னு சொல்லுவீங்க. ஒன்றே ஒன்று ஈக்கிண்டா என்ன சொல்லுவீங்க? அந்த சொல்ல மாட்டீங்க, என்னும் சொல்ல மாட்டீங்க. அப்ப இங்க ரெண்டுமே தேவையில்ல. எஸ் ஓனோ? இது ஒரு மலைட, ஒரு மவுண்டன் நேம், ஒரு சிகரத்துல நேம். அப்ப அதுக்கு வந்து வராது, என்னும் வராது, ஒண்ணுமே போடக்கூடாது, இன்டெஃபினிட் ஆர்டிகலே வராது. ஓகே. த வருமாயிருக்கும், குறிப்பிட்டு சொல்ல போக்குல த வருமாயிருக்கும். அது எங்களுக்கு இப்ப தேவையில்ல. என் வராதுன்னு மட்டும் போட்டா போதும். இது என்ன வரும்? She bought an apple. an apple for her lunch. மீனிங் என்னது? அவள் லஞ்சுக்கு ஆப்பிள் வாங்கினான். லஞ்சுக்கு எத்தனை ஆப்பிள் வாங்கினான்? அவள் லஞ்சுக்கு எத்தனை ஆப்பிள் கொண்டு வந்தா? உண்டு. ஒன்று. அப்ப அந்த ஒன்று சொல்லணுமே நீங்க. n ஆப்பிள் வரும்போது ஒரு ஆப்பிள் சொல்லணும். ஓகே. இங்க என்ன வரும்? He is N
he is an engineer at a big company அப்படின்னா மீனிங் என்னது? அவர் ஒரு பிக் கம்பெனிக்கு இன்ஜினியர். ஒரு பெரிய கம்பெனி ஒன்றுல ஒரு இன்ஜினியரா இருக்கிறாரு. he is an engineer at a big company. ஏண்டா அவரை மாதிரி நிறைய இன்ஜினியர்ஸ் இருப்பாங்க, அதுல ஒரு ஆள் தான் இவர். ஓகே, எஸ். my brother is டாக்டர். a doctor அப்படின்னா மீனிங் என்ன? என்னோட பிரதர் வந்து ஒரு டாக்டர். ஒரு டாக்டரா இருக்கிறாரு. I saw I saw a ஐ bird. saw a bird. a bird flying in the sky. வானத்துல ஒரு பேர்ட் பறக்குது. ஓகே, வெரி குட், வெரி குட். she loves listening to A music. ஓகே, வருமா n வருமா? And ரெண்டுமே வராரு சார். ரெண்டுமே வராது, ரெண்டுமே வராது. ரெண்டுமே வராது. மியூசிக் அப்படின்றது வந்து ஒரு கவுண்டபிள் நவுன் இல்ல. ஓகே, அப்ப அது ஒரு கன்செப்ட். அதுக்கு வந்து ஒரு மியூசிக் இருக்குது, ரெண்டு மியூசிக் இருக்குன்னு சொல்லி எல்லாம் எங்களுக்கு சொல்லவே இல்லை. அப்ப she loves listening to music தான் வரும். we should respect அதுக்கும் வராரு சார். வராது. we should respect dash nature and the environment. அங்கிட்டு தான் கட்டாயம் வார. நாங்க இயற்கையையும் சுற்றாடலையும் ரெஸ்பெக்ட் பண்ணணும், மதிக்கணும்னு வரும். Come on, we had an idea. an idea for a new business. புதிய பிசினஸுக்கு எங்கள்கிட்ட ஐடியா உண்டு Right. இருந்துச்சு. கிடைச்சி. there is A chair. a chair next to the table. டேபிளுக்கு அடுத்தது ஒரு சேர் ஒரு இருக்குது. chair only. ஒரு சேர் ஒன்று இல்ல, ஒன்று ஒரு சொல்லுங்க, இல்லாட்டி ஒன்று சொல்லுங்க. சேர் ஒன்று இருக்குது, அப்படி இல்லாட்டி ஒரு சேர் இருக்குது. ஒரு சேர் ஒன்று இருக்குது அப்படி சொல்லக்கூடாது. ஓகே, she wore an elegant. an elegant dress to the party. மீனிங் என்னது? அவ வந்து எலிகண்டான Dress ஒன்று பார்ட்டிக்கு போட்டு போறோம். அவ வந்து பார்ட்டிக்கு வந்து ரொம்ப அழகான எலிகன் கண்ணுக்கு கவர்ச்சியான உடுப்பொண்டு உடுத்தா. ஓ வேட பாஸ் வேட பாஸ் வந்தா ஓ. She likes to drink. அதுக்கு ஒண்ணு வராது சார். ஒண்ணுமே வராது. ஒரு தண்ணி ரெண்டு தண்ணின்றலாம் எங்களுக்கு சொல்லல, அது கவுண்டபிள் நவுன் இல்ல. She likes to drink water every morning. Very good. They saw an owl. an owl. ஒரு ஆந்தைய பார்த்தாங்க மரத்துக்கு மேல. வெரி குட். He is reading And an interesting book. அவர் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான புக்கோட ரீட் பண்றாரு. I need an hour. ஏனிக்கிட்ட n வருது. இந்த h வந்து ஓக்கு ப்ரொனவுன்ஸ் ஆகுது. ஓகே, இங்க HOUR இருந்ததுக்கு ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து கான்சனண்டா இருந்ததுக்கு வந்து இதை நாங்க ஹவர்னு வாசிக்க கூடாது, H சைலண்ட் ஆக்கணும். எஸ். நைஃபுக்கு வந்து எப்படி K சைலண்ட் ஆக்குறோமோ நாங்க இதை வந்து H சைலண்ட் ஆக்கி இதை ஹவர்னு சொல்லாம ஆ அப்படிதான் சொல்லணும். ஐ நீட் அன் ஆ டு ஃபினிஷ் திஸ் ஒர்க். இந்த ஒர்க்கை முடிக்கிறதுக்கு, இந்த வேலையை முடிக்கிறதுக்கு எனக்கு ஒரு ஹவர் தேவை. அப்ப அது ஆன்னு தான் வரும். ஓகே, அப்ப வவல் லெட்டர்ல ஆரம்பிக்காம இருந்ததுக்கு வவல் சவுண்ட்ல ஆரம்பிக்குது. அப்ப கிட்ட என் தான் வரும். They are studying. ஒண்ணு வராது சார். ஒன்னரை எதுவுமே வராது. இல்லை, ஹிஸ்டரின்றது வந்து ஒரு அன்கவுண்டபிள் நவுன். ஹிஸ்டரி யூனிவர்சிட்டி, அவங்க யூனிவர்சிட்டியில வந்து ஹிஸ்டரி படிக்கிறாங்க. He plays ஒண்ணு வராது சார். no article. No article சொல்லுங்க. No article.
He plays football on Sundays. Sundaysல அவர் football play பண்றாரு. She gave me A A gift. very good. A gift on my birthday. இந்த பர்த்டேக்கு வந்து அவர் ஒரு gift ஒன்று தாரா. இந்த பர்த்டே வந்து ஒரு gift ஒன்று தந்தாள். She wants to buy A new phone. A new phone. a new phone. Very good. Meaning என்னதுமா? அவர் வந்து ஒரு புது போன் வாங்கணும். Wants to buy. Very good. Very good. இங்கிட்ட என்ன வரும்? No article, sir. Very good. No article. Love is a powerful emotion. அன்புன்றது வந்து ஒரு சக்தி வாய்ந்த ஒரு உணர்ச்சி வெளிப்பாடு. ஓகே. I saw A cat sitting on the roof. I saw a cat sitting on the roof. ரூஃபுக்கு மேல ஒரு cat sit பண்றத நான் பார்த்தேன். We go to No article. Article. very good. Very good. ஒரு ஸ்கூல்னு சொல்லல அது குறிப்பிட்ட ஸ்கூலுக்கு தான் 2 நாளைக்கு போவார். Yes. ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ஸ்கூல் போக மாட்டார். I bought நான் வாங்கினேன் An interesting magazine. an interesting magazine. An interesting the first letter வந்து I அது ஒரு vowel. vowel letter ஆகவும் இருக்குது vowel சவுண்டும் வருது. இதோட மீனிங் என்னதுமா? நான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மேகசின் வாங்கினேன். வாங்கினேன். வெரி குட். He gave me An honest answer. an honest answer. ஏன் நீங்கிட்ட n போட்டீங்க? It's It's அதே silent. மாதிரி தான் honest வருது. அதில் வந்து honest தான் ரீட் பண்ணணுமே தவிர honest ரீட் பண்ணக்கூடாது. ஏன்னா இட்ஸ் வந்து சைலண்ட். கிளியர் மாஷா அப்ப எல்லாத்துக்குமே கரெக்டான ஆன்சரை ரொம்ப பவர்ஃபுல்லா சொன்னீங்க. அதனால வேற ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குதா உங்களுக்கு? no, sir. No, sir.